அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நான் நைட்டில் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு பள்ளிவாசலில் கொடியேற்றம். ஸோ அதையுமே ஒரு 2-3 கிளிப் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இன்லாஸ் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். ரொம்ப நாளாச்சு. ஸோ நான் எங்கள் வீட்டில் தான் நோபல் வந்துட்டு இங்கே தான் நான் இருந்தேன். ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் கடை பார்த்தோம். ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு வெயிலுக்கு ரொம்ப இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆனதுனால நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு என் ரூம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் ஒரு வேலை. இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேனே. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு நான் ஹாப்பியாக தூங்க வச்சுருக்கேன். ஸோ அவள் தூங்குகிற நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்த க்ளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்து வச்சிடணும். இல்லைனாக்கா சுத்தமாக பார்க்க விட மாட்டாள். ஸோ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக்கு 2 வாரத்துக்குள்ளே நம்ம வெளியில் போனோம் அப்படின்னாக்கா நான் எப்போதுமே வாஷ் பண்ணிட்டு போட்டுருவேன். இது ரொம்ப நாளாச்சு. ஸோ ஒரு 2 மந்த்துக்கிட்ட பேக் அந்த மாதிரி ஆகிட்டு, அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னாக்கா ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 10 days 1 வீக்குள்ளே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா அந்த மாதிரிலாம் தான் வந்தேன். அடுத்து நான் செல்ஃபில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அஃபி தூங்குறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கடைன்னு அவசரமாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது அது ஒரு வேலை நடக்கும். இதுதான் அது ஒன்று வந்துட்டு எனக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. நானுமே வந்துட்டு டைம் ஆகிட்டு தூங்கி முடிச்சிட்டாக்கா வேறு எதுவும் ஓடாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவள் தூங்கக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இந்த வாஷன் போடுறது, எடுத்து வைக்கிறது, க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடித்தா தான் உண்டு. ஸோ நம்ம வேலை வந்து முடியறதுக்குள்ளேயே அப்படியே வந்து முடிச்சிட்டா. ஸோ அவசரம் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்ஃப்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு கர்ச்சீஃபு, டிஷர்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு எடுக்கக்குள்ளே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுருவேன். இதே மாதிரியே பேம்பர்ஸும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் பாக்கெட்டோடு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா டக்குனு நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இந்த கிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா கவர்மெண்டில் கொடுத்தது. ஸோ
ஸோ வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்துட்டு இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்துட்டு ஹாப்பி பிறந்து ஒரு 5 மந்த்துக்கிட்ட தான் இந்த கிட்டே கொடுத்தாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு அதுலேயே வந்துட்டு நோட் பண்ணி வந்துட்டு ஒரு 8 பொருள்கிட்ட நோட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு டவலு, அதுக்கப்புறம் ப்ரோபியல், அப்புறம் ஒரு கப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பேபிக்கும் வந்துட்டு அதில் ஒரு அப்புறம் நெய், பேபிக்கு ஒரு டவலு, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக நினச்சிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜு டோர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுவுமே அப்படியே ஒரு நாளாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் வந்துட்டு ஃப்ரிட்ஜு டோர்னே உங்களுக்கு நான் போடுறேன். இப்போது வந்துட்டு அது ஒரு 6 மந்த்துக்கு வரையுமே அது ரொம்ப வைரலாக இருந்துச்சு அந்த ஃப்ரிட்ஜு டோர் அப்படிங்கிறது. சரி நம்மளும் போடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் அப்போ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக நம்மளுமே முக்கால்வாசி ஃப்ரீசரில் நான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது ஓரளவுக்கு வந்துட்டு க்ளீனாகவே இருக்குமே. ஸோ அதுவுமே நமக்கு வந்துட்டு வேலை இருக்காது. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு தான் நம்ம அதிகமாக மாவு வைக்கிறது, பால், ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான்ங்கிறதுனால ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆனால் இருந்தாலும் ஓகே, நான் ஃப்ரீசரையும் வந்துட்டு நான் க்ளீன் பண்ண தான் செய்வேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரேப்லாம் கழட்டி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அது காய வச்சதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். இந்த ரேப் ஷீட்டு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கக்குள்ளே அதுலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு அப்போ எனக்கு தெரியலை. நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நானுமே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். அப்போ ஒரு 2 3 சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இனிமேல் வந்துட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு யாரையும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் ஓகே, விட்ருங்க. அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். நிறையா வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் மெஹந்தி கிளாஸ் போடுறது. நீங்கள் வந்து என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா மட்டன் வந்துட்டு நான் வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்துட்டு சரி ஓகே கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு போன்லெஸ் உள்ள வச்சு மட்டன் வந்துட்டு எடுத்து ஒரு ஆணமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு போன்லெஸ்ஸாக உள்ளது வந்துட்டு எடுத்து ஆணத்துக்கு வச்சுட்டு மட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸ் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் பீஃப் இருக்குல்ல, பீஃபை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீஸ் போட்டு செஞ்ச கிரேவினாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வெங்காயம் அதிகமாக தேவைப்படும், அதனால் நான் ஆனியன் அதிகமாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணிக்கிட்டேன். சாரி, நான் அந்த கிரேவி பண்ணுற வீடியோ ஆனில் இருந்தேன். பட் ஆனால் கேமரா வந்துட்டு சரியாக நான் கவனிக்கலை, அதனால் நான் வீடியோஸ் ஆனில் இருக்கே அப்படின்ட்டே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட ரெசிபி நான் சேனலில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மட்டன் கிரேவி, மட்டன் ஆணமும் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை ஹெவியாக இருந்ததுனால நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா தூங்கி முடிச்சுட்டு ஒரு 6 o'clock 6:30 போல் வந்துட்டு இப்போ சம்மர் டைமில் அதனால் எங்கே பார்த்தாலுமே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் ஊர்லேயுமே போட்டிருந்தது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோமே. அப்போ பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜெட்டு, கோலாம்பஸ், பிரேக் டான்ஸு நிறையா போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வந்துட்டு ரொம்பவே ஆனால் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாச்சு பிரேக் டான்ஸில் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அதில் போய் ஃபஸ்ட்டு உக்காந்தாச்சு. ரொம்ப நாளாச்சு நான் வந்துட்டு இந்த பிரேக் டான்ஸு, கொலம்பஸ்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. ஸோ உட்காரக்குள்ளே ஜாலியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் ரொம்பவே பயந்துட்டேன், ஏன்னா ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கோலம்பஸ், ஜெட்லெலாம் போயிட்டு செம்மையாக அன்றைக்கி அந்த டே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் அக்கா பசங்களுமே வந்துட்டு புதுசாக அந்த குட்டி குட்டி ராட்டினத்தில் ஆடிட்டு இந்த பெரிய ராட்டினத்தில் ஆடக்குள்ளேயும் செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா செம்ம க்ரௌடு, ஏன்னா அந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறதுக்காக
ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு டைம் கூட போயிருந்தப்ப கூட்டம் இல்லை அப்படின்னாலே அந்த போராக இருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா செம்ம கூட்டம், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எங்கள் பாப்பாவையும் தூக்கிட்டு போயிருந்தேன். ஹஃபியும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவளை நான் கூட்டிகிட்டு போனது. ஸோ குட்டீஸ்க்குனே உள்ள அந்த ட்ரெயின்லலாம் போனோம் அவளை வச்சுட்டு. அவளுமே நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் அழுவா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மசாலா பொரி தான் வாங்கி சாப்பிட்டோம். அதையுமே பார்த்திங்கனாக்கா எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால வச்சுருந்தாங்களான்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸில் கொடுத்த டிக்கெட்டு வந்துட்டு கொடுத்து ஃப்ரீயாக ஃபிஷ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டு இந்த மாதிரி கப்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் பார்க்குறதுக்கும் அதோட கம்பேர் பண்ணக்குள்ளேயே இதில் ரேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. சரி ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் வாங்கிட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. நல்லா இருந்துச்சு அதனால் அது இதுலேயுமே நான் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.